வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் விவகாரம் சட்டமன்றம் வரைக்கும் போய் பெரிய ரகலைன்னு நம்ம சொல்கிறதா? ஏன்னா தர்ணா அப்படிங்கிறது சபாநாயகருக்கு எதிரான தர்ணா முழுக்க முழுக்க அரசு பொறுப்பே இருக்கணும்னு தாவேகாவினுடைய குரலாக அல்லது தாவேகாவுக்கு நியாயம் கேட்கக்கூடிய போர்க்குரலை திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவரும் அதே போல் நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒழிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சா? சட்ட ரீதியாக இது இன்னுமே சிபிஐட்ட போனாலும் இல்லை, இது சட்ட ரீதியை தாண்டி என்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிடுச்சோ அப்போவே அது சட்ட ரீதியாக போய்விட்டது. இப்போ அரசியல் களத்தில் லாஸ்ட்டு ஒரு 10 நாளாக யார் அதற்கு காரணன்ற மாதிரி பார்த்துருக்காங்க. தமிழக சட்டமன்றத்தில் விவாதம் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா 41 தமிழ் உயிர்கள் போயிருக்குன்னும் போது அது நம் நாட்டு மக்களே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம், என்ன விஷயங்கள், இது இனிமேல் சரி திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன தரவுகள் அப்படின்றது விவாதிக்கணும். ஆனால் அதை தாண்டி அங்கே இன்றைக்கி நிறைய ஒரு கூச்சல் குழப்பம், ஒரு ஆரவாரம், ஒரு போராட்டம், அந்த மாதிரி ஒரு துணி தான் பார்த்தேன் நான். வாதங்களோ இல்லை புள்ளி விவரங்களோ பெருசாக பேசப்படவில்லை. மாறாக யார் இதற்கு காரணம் அப்படின்ற அந்த அரசியல் பார்த்தா அரசியல் குற்றச்சாட்டுகளாகவே போயிடுச்சு. அரசியல் குற்றச்சாட்டுகளாக நோக்கி போகல, ரூட் காஸ் நோக்கி போகலை. பட் அதிமுகவை பொறுத்தவரையிலும் இது விஜய் அப்படின்றதை தாண்டி தேர்தல் நேரத்தில் ஒரு எதிர்கட்சிக்கு இது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னும்போது அவங்க அதை பயன்படுத்தி கொள்வாங்க. உதாரணத்துக்கு 40 தமிழ் உயிர்கள் அப்படின்னும் பொழுது என்னென்னா, போதிய அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருந்துக்கலாம், காவல்துறை மெத்தனமான்ற அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பேரவையில் எங்களை பேச அனுமதிக்கலை, அதனால் வெளியில் நாங்கள் உள்ளே என்ன பேசணுச்சுன்னா அதை வெளியில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்தவரை என்னென்னா, தாவேகா திமுக அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கருத்து வேறுபாடு, மோதல், எதிர் அரசியல் இருக்குது. எனக்கு இதில் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் பேசுகிறதுனாலையும் மக்கள் பார்வைக்கு இதை கொண்டு போகிறதுனாலும் அதிமுகவுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அது கிடைக்கும் அப்படின்றத அதை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அதை பயன்படுத்திக்குவாங்க. இவரும் பயன்படுத்திக்கிட்டார். ஏறத்தாழ கடந்த 3 வாரங்களாக அந்த நரேட்டிவ் பதிலே பேசாத தாவேகாவும் திமுகவுக்கும் இடையிலான போட்டியாக இருந்ததை சட்டமன்றத்தில் தான் எடுத்ததன் மூலமாக அவர் அந்த பைப்போலாருக்குள்ளே ஏடிஎம்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுறதாகவும் அதை பார்க்கலான்னு சொல்லுவார். இல்லை, ரொம்ப தெளிவான ஒரு பார்வை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க நெறியாளர். அதாவது தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்ற நரேட்டிவை விஜய் செட் பண்ணுறார். எங்கே செட் பண்ணுறாருன்னா, தன்னோட வாகனத்தில் பஸ்ஸு மேலே ஏறி நின்று அந்த இளைஞர் பட்டாளத்தை வைத்து சொல்கிறாரு. சொன்ன ஒரு பிரச்சனை, அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தவுடனே அட்ரஸ் காணும். கட்சியில் இருந்த பொதுச் செயலாளர் இருந்து எல்லாருமே தலைமறைவாகி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போது நிஜ அரசியல்னு வரும்போது திமுகவை எதிர்க்கணும், இல்லை திமுகவை கேள்வி கேட்கணும், இல்லை சட்டமன்றத்தில் ஒரு பொருளை விவாதம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு மாற்று அதிமுக தான் அப்படின்றத சரியான நேரத்தில் அவர் கையில் எடுக்கிறார். அப்போ இந்த நரேட்டிவ் என்னன்னா, திமுக மீது ஏதாவது விமர்சனம் இல்லை திமுக எதிர்ப்பு அரசியல்னா அது அதிமுகவுக்கு மாற்று திமுக. அப்போ என்ன ஆகி போகுதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அதற்கு முதலமைச்சரே பதில் சொல்கிறார். அமைச்சர் பெருமக்கள் பேசினா கூட முதலமைச்சரே எழுந்து நின்று ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு காரணம் அவங்க தாமதமாக வந்தது தான் அப்படின்னு சொல்லி தாவேகாவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதேமாதிரி காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கருப்பு பேட்ஜை போட்டுக்கிட்டு இதை உக்கிரமாக இதை பெரிய பிரச்சனையாக்கணும், இது சட்டமன்றமே இன்றைக்கி நடக்கக்கூடாது, இது விவாத பொருளாக்கணும், இல்லை இதனால் ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தோணும்னா, அதிமுக தாவேகாவுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குது, தாவேகாவுக்காக குரல் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும், என்னுடைய உள்ளரசியல் என்னன்னா, தம்பி பெரிய 2 கட்சிகள் நாங்கள் அரசியல் பண்ண போகிறோம், நீ கொஞ்ச நேரம் வேடிக்கை பாரு அப்படின்றதான் அது. இப்போ இன்னும் 2-3 நாட்களுக்கு என்ன ஆகுனா, தாவேகா ஒரு பேசு பொருளாக இருக்காது. தாவேகா சட்டமன்றத்திலையும் சரி விவாதத்திலையும் சரி. என்ன காரணம்னா, தலைமறைவான பொதுச் செயலாளர், அவங்களோட பொதுச் செயலாளர், இப்போது அதிமுகவில் இருக்கிற பொதுச் செயலாளரோ இல்லை திமுகவில் இருக்கிற பொதுச் செயலாளரோ இதை விவாதம் பண்ணுவோம். இப்போது துரைமுருகன் அவர்களோ இதை கடந்து போக மாட்டார். அவருக்கு உண்டான குறிப்புகளோ இல்லை நையாண்டிகளோ இல்லை கேள்வி பதில்களோ கேட்பாங்க. இன்றைக்கி கூட கேட்டிருக்காங்க, அது அரசு அதிகாரிகள் எப்படி பேசினாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் கரோனா காலத்தில் பேசலையா, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருந்து போய் பேசலையா அப்படின்றது பதில் வருது. அப்போது கேள்வி பதில் என்பது திமுக அதிமுக திமுக அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுச்சு. இன்னொன்று, தாவேகாவுக்கு மக்கள் மன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்திலேயோ ஆள் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாத ஒரு கட்சி. அது காட்சி ஊடகத்தில் விஜய் காலைல ஏஞ்சாரு, பல்லு விளக்குனாரு, குளிச்சாரு, ஏதோ விட்டார் விஜய், அதோ விட்டார் விஜய்னு நீங்கள் நேரலை கொடுக்கலாம், காட்சி ஊடகங்கள் காட்டலாம். ஆனால் சீரியஸ் பாலிட்டிக்ஸ், சீரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது கேள்விக்கு உண்டான பதில், நீங்கள் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொண்டது சரியா முறையா அப்படின்ற அந்த விவாதம் இருக்குது பாருங்கள், அரசியல் விவாதம். அந்த அரசியல் விவாதத்தில் தாவேகாவுக்கு இனிமேல் ரோலே கிடையாது. அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு இதை வைத்து தான் போகும்.
பேரவையில் வந்து பேசினப்போது அனுமதி கொடுத்தாரா பேரவைத் தலைவர், இல்லை அமைச்சரோட விளக்கம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததா? அதே மாதிரி மா சுப்பிரமணியன் அவர்களும் குறுக்கிட்டு பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுலலாம் விமர்சனம் பண்ணாதீங்க, கலெக்டர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நைட்டோட நைட்டாக 14 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் மருத்துவர்கள் வந்து அப்படி இப்படி கூட போகாமல் கஷ்டப்பட்டு இருந்து பிரேத பரிசோதனையெல்லாம் முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி. அப்போ இப்போ வந்து விவாதத்துக்கு வருது. அதாவது என்னென்னா ஆபாச வார்த்தைகள் அல்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து அரசியல் ரீதியாக என்ன பேசுறது அப்படின்றது. இப்போ இதே ஒரு வேளை சட்டமன்றம் அடுத்த ஒரு 10 நாளுக்கு நடக்குதுன்னா தாவேக்கன்ற ஒரு கட்சியை பற்றி பேசுபொருளே இருக்காது. அந்த நிலைக்கு போயிடும். நல்ல வேளை சட்டமன்றம் அவ்வளோ நாள் இல்லை, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 நாளுக்கு அப்புறம் முடியுது. அப்படி இருக்கும்பொழுது சட்டமன்றத்தை வந்து பொதுவாக இந்த நேரத்தில் என்ன எதிர்பார்த்தோன்னா கிட்னி திருட்டை பற்றியோ கரண்ட் வேலை பிரச்சனை இல்லை ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு இது மாதிரி தான் வரும்னு பார்த்தோம். இதில் தேவையில்லாமல் விஜய் அவர்கள் வண்டியில் போயிட்டு அந்த கரூர் சம்பவம் நடந்ததுனால அது ஒரு விவாத பொருளாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல அரசின் மீதே இந்த விஷயத்தில் வைப்பதற்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. கான்ஸ்பிரசிக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவர் நகர்ந்துட்டாரோங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. எஸ்பியின் மீது இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ எஸ்பியோ அல்லது உளவுத்துறையின் மீதோ நடவடிக்கை ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட போடல, இல்லை டிபார்ட்மெண்டல் என்கொயரியே போடல, ஏன்னு அவரால் கேட்டிருக்க முடியும். அது ஆரோக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் மேலேயே அதை கொண்டு போய் வச்சுருந்துருக்கலாம். இல்லை ஒரு தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஏன் ஃபைட் பண்ணலை? நான் சொல்கிறது பொலிட்டிக்கலே இப்படி ஒரு விவாதத்தை கொண்டு போனால் திமுக போதுமான அளவுக்கு செய்யலை, செஞ்சது போதலைங்கிற இடத்துக்கு போகும். ஆனால் ஃபாரன்சிக்கோ அல்லது அந்த இடத்த கொடுத்ததுலே நோக்கம் இருக்குன்னு ஒரு வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார். எங்களுக்கு கொடுத்ததுலே ஏதோ எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு வரும்போது கான்ஸ்பிரசிக்குள்ளே மாற்றதா அது போலையா? இப்போ இது ஒரு அதாவதுங்க இப்போது அந்த கான்ஸ்பிரசி, அதாவது இது வந்து சதி அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை, அந்த ஒரு பிம்பத்தையோ இல்லை அந்த ஒரு குற்றச்சாட்டையோ தாவேகா வந்து வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கு. அதாவது திமுக சைடில் இருக்கிறவங்களே வந்து இந்த விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டேருந்தே சொல்கிறேன், ரொம்ப மெல்லினமாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாங்க. இது வந்து விசாரணை போக்குக்கு நல்லது கிடையாது. இதே ஒரு சாமானியனோ ஏழை பாழையோ ஒரு நபர் இறப்புக்கு காரணமாகவோ இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட கைது செய்து விசாரணை செஞ்சுருப்பாங்க. கல்பபிள் ஹோமிசைடில் அதுதான் பொருள். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை விஜய்ன்ற காரணத்தினால, அவர் நடிகர்ன்ற ஒரு காரணத்தினாலும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு உச்சநீதிமன்றம் போய் வழக்காடு மன்றத்தில் கேஸை நடத்துறதுக்கூடிய அந்த வல்லமைப்படுத்த காரணத்தினால அவர்கள் இன்னும் விசாரிக்கவே இல்லை. போகிற வரைக்கும் புஷியானந்த் அவர்களோ ஆதவர்ஜன் அவர்களோ இல்லை நிர்மல்குமார் அவர்களோ இல்லை விஜய் அவர்களோ, அந்த 4 பேர் தான் பெரிய மனிதர்கள் அந்த கட்சிக்கு. 41 பேர் இறந்த பின்னோ இவர்கள் வீட்டில் காவல்துறை இந்த நொடிவர்களும் போய் கதவு தட்டி என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு ஒரு சாதாரண விசாரணை கூட ஆரம்பிக்கல. இது தாவேகாக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆஃபீஸில் நின்றுட்டு ஆயுத பூஜை கொண்டாடப்பட்ட கேரவன் அப்படியே தான் இருக்கு. இன்னும் அது கூட இது பண்ணலை. அப்போ விசாரணை என்பது தோய்வாக இருக்குதுன்ற என்னோட புரிதல். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொல்கிற அந்த புள்ளி எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் கேட்டிருக்கலாம். ஏன் வந்து விசாரணைக்கு வரல, ஏன் வந்து அந்த எஸ்பி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எங்கன்னு கேட்டிருக்கலாம். பட் அவங்க நம்ம பேசுறது வந்து லாஜிக்கலான விவகாரங்கள். ஆனால் அவங்க பயணம் பண்ணுறது என்னென்னா எதிரிக்கு எதிரி நண்பன். தாவேக்காக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பழைய பிரச்சனை இருக்குது, பழைய பங்காளி 2 பேருக்கும் விரோதம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தாவேக்கா சார்பான ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் அதனோட நோக்கம் என்பது இந்த நீ இருந்தாலும் இல்லைனா தாவேக்கான்ற ஒரு கட்சி இருந்தாலும் இல்லைனாலும் 40 பேர் செத்துருந்தா திமுக எதிரில் இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்கும், பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதிமுக எதிரில் இருந்தாலும் கேள்வி கேட்கும், பிரச்சனை பண்ணும். கள்ளக்குறிச்சி சாராய சாவில் கூட இதே நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. அதனால் முதலமைச்சர் அன்னைக்கே போகலங்கிறது அது கரெக்டான கேள்வி. அன்னைக்கு வந்து உங்களுக்கு முதலமைச்சராக இருந்தீங்க, நீங்கள் அன்னைக்கு போகல டைமுக்கு. ஆனால் இன்னைக்கு கரூர் கொண்டு போக தெரியுதான்றது அது அருமையான பாயிண்ட். அது அதிலெல்லாம் டவுட்டு கிடையாது. அந்த பாயிண்ட்டை முன்னாடியே கேட்டாங்க. இன்னொன்று, அன்னைக்கு போயிருந்தால் சில பல சிக்கல்கள் வந்திருக்கும். ஆனால் இது வந்து விஜய்ன்ற ஒரு காரணி வருது. அதற்கு வந்து காவல்துறை தான் மெத்தனம். பொதுவாக காவல்துறை வந்து திமுக அரசாங்கத்துக்கு இந்த ஒரு 2-3 வருடங்களாக அவங்களால ஒரு கெட்ட பேர் தானே தவிர்த்து நல்ல பேர்லாம் கிடையாது. யதார்த்தமாக பார்க்க போனால் காவல்துறையோட போக்கு என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. அது அஜித்தோட மரணமாகட்டும், லாக்அப் டெத் ஆகட்டும், கஸ்டோடியல் டெத் ஆகட்டும், ஆணவ கொலைகள் சார்ந்த விஷயங்களில் காவல்துறை சார்ந்தவர்களே குற்றம் சாட்டப்பட்டு அந்த பெண்மணி எஸ்ஐ விமன் எஸ்ஐ இன்னும் தலைமறைவாக இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பிடிக்கும். அதாவது போன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி சம்பவமும் ஸ்டெர்லைட் தூத்துக்குடிக்கு பின்னாடியே வந்து நம்ம ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் வந்ததுங்க. அதில் பிஎன் பிரகாஷ் நீதியரசர் ஒரு சில அவரோட முன் உதாரண காரணமாக அவரோட விசாரணையின் போக்கா இதில் ஓரளவுக்கு நீதி வந்தது. அது மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துக்கு உள்ளானாங்கன்றது பார்க்கணும். அதனால் காவல்துறை என்பது ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்து பெரும்பான்மையில் வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற ஒரு துறை தான் இருக்குது. ஆனால்
பதவியில் இருக்கிறவங்களும் அந்த காவல்துறை தான் கிட்ட வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு போக்கு எது கேட்டால் வந்து காவல்துறை மீதும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துருந்தா முதலமைச்சருக்கு வந்து இதில் வந்து அது என்ன ஒரு சிக்கல்னா, ஃபஸ்ட்டு தண்டிக்கப்பட வேண்டியது விஜய் தான். ஏன்னா விஜய் தான் காரணம், முதல் காரணம் விஜய். இரண்டாவது காரணமாக இல்லை சந்தேகத்துக்கு உள்ள காரணமாக வேணாலும் நம்ம காவல்துறை பார்க்கலாம். மூன்றாவது மக்களோட அந்த அணுகுமுறை. இப்போ இது 3 விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து விஜய் அவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கலன்னும் போது அப்போ அந்த எஸ்பியோ டிஎஸ்பியோ அவங்க வந்து என்ன பாவம் பண்ணாங்க? நீங்கள் கொஞ்சம் யதார்த்தத்தையும் பார்க்கணும். அரசியல் ரீதியாக வந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்டால் கரெக்டு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து காவல்துறை மீது ஏன் நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறாருன்னா அரசியல் ரீதியாவோ லாஜிக்காவோ அது கரெக்டு. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, சம்மந்தப்பட்ட விஜய் நிர்வாகிகள் மீதே நடவடிக்கை எடுக்கல போதிய அளவுக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறையில் வேலை செஞ்சவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க காலையிலேருந்து நின்னது உண்மை, அதிகமான எண்ணிக்கையில் போட்டது உண்மை. மேபி அந்த விஜய் அவர்களோட வாகனம் இருக்குது பாருங்கள், அதை சுற்றி ஸ்டெரைல் பண்ணியிருக்கோம். ஸ்டெரைல்னால் விஜய் வர இடம் நிற்கிற இடம் வந்து ஒரு கயிறு கட்டியோ இல்லை அங்கே யாரையும் விடாமல் பாதுகாப்பாக வைத்திருந்து விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக உங்கள் இஷ்டத்துக்குலாம் போக முடியாதுங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இது பாயிண்ட், அலைட்டிங் பாயிண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு விவிஐபி வராருன்னா எங்கே நிற்கணும், எங்கே பேசணும், திரும்பி எப்படி போகணும்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு நெறிமுறைகளுமே விஜயோட எந்த கூட்டத்திலுமே நான் பார்த்த மாதிரி தெரியல. பிளான் பி இருக்கணும், எவாக்குவேட் பண்ணுறது, சீக்கிரம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க, அதுக்கே வந்து மாற்று சிந்தனையோ எதுவுமே இல்லை. நீங்கள் கோரிக்கை வச்சிங்க, என்ன கோரிக்கை வச்சு கரண்ட்டை கட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு அரசியல் கட்சி நம்ம பார்க்கவே முடியாது. அதனால் அது ஒன்று. அப்புறமா கரூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட பயந்து தான் ஓடி வர்றார் அவர். ஒரு எதிர்கொள்ளலை இல்லைங்களா? அதாவது இப்போ இதே பழைய காலத்தில் வந்து ஔவையார் காலமாக இருந்தால் பாடல் பாடி விஜயை வந்து ரொம்ப மோசமாக மலிவாக கவிதையை எழுதியிருப்பாங்க. என்னடா இது மானத்தமிழன் வீரத்தமிழன் மறவன் மாற காட்டி ஈட்டி வந்தாலும் மாற காட்டுற பரம்பரையை சார்ந்ததில்லை நம்ம குலம், புளியே வந்தாலும் முரத்தில் வெள்ளம், இப்படியெல்லாம் வீரம் பேசின ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு இவர் வந்து அங்கே இருந்தால் மேலும் பிரச்சனையாயிடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பயந்து தான் வர்றார் அவர். அவர் வந்து அங்கே களத்தில் நிற்கலைங்களே, அங்கே இருந்து என் மக்கள் என் பிரச்சனை இதில் நல்லதோ கெட்டதோ வர்றது எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன்ற அந்த ஒரு இடத்துக்கு செல்லலை. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது அரசியல் ரீதியாக வந்து விவாத பொருளாக இருக்குது சட்டமன்றத்தில். இன்னும் ஒரு நாள் 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இதற்கு பிறகு முதலமைச்சர் அதில் சொல்லும் பொழுது மகா கூட்டணி மெகா கூட்டணின்லாம் சொன்னார். அது எதுவும் நடக்கலைங்கிறதுனால அந்த நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து அதிமுககாரங்க பாதிக்கப்பட்டால் கூட இப்படி ஒரு போர்க்குரல் வருமானு தெரியலங்கிற லெவலுக்கு அதை ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜை வைக்கிறாரு. இல்லை, அது வந்து கொஞ்சம் முதலமைச்சர் அவசரப்பட்டுட்டாரோன்னு எனக்கு தோணும். என்ன காரணம்னா அவங்களே இன்னும் கூட்டணி சேரல. விஜய் வந்து தன்னிலை மறந்து அவர் வந்து ஒரு மலை மேலே உட்காந்துருக்கார். தன்னை வந்து எம்ஜிஆராகவே நினைத்து கொண்டு ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பூத்தில் போயிட்டு ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் பார்த்தீங்கன்னா 300 பூத்து, ஒரு பூத்துக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கும். இந்த கணக்கே கூட்டம் போடுற கணக்கே தெரியாத விஜய்க்கு பூத்து கணக்கு தெரியுன்றது நான் புரிஞ்சிக்கல. அப்படி இருக்கும்போது பிஜேபி ஆசைப்படுது கூட்டணி வேணும்னு, அதிமுக ஆசைப்படுது. ஆனால் எல்லாருக்குமே அவர் வந்து தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கார், நான் வரமாட்டேன்றாரு. ஆனால் இன்றைக்கி கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா பிஜேபியோட தான் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் போடுற அளவுக்கு ஆகிட்டாங்க. இதுக்கு வந்து நீ கூட்டணி ஃபஸ்ட்டே வச்சிருக்கலாமேப்பா. அன்றைக்கி சிபிஐ அது இதுன்னு பேசினேன், சிபிஐ பற்றி தப்பாக பேசினேன், இன்றைக்கி சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி ஏங்கிறியே அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வருது. அதனால் விஜய் அவர்களுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு நல்ல பெயர், விஜய்க்கு வந்து முன்னாடி இருந்த ஒரு நடுநிலைவாதி, அவர் கேள்வி கேட்பார், மாற்றம் அப்படின்லாம் பேச முடியாது. விஜய் இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு சராசரி அரசியல்வாதி. எதை வைத்து நம்ம சராசரி அரசியல்வாதின்னு விஜய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் ஒரு தீர்வு இல்லை, அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை தான் ஒரு தலைமை. இங்கே எந்த தொலைநோக்கு பார்வையுமே இல்லாமல் தலைமறைவு தான் ஒரு பார்வையாக இருந்தது. அந்த விஜய்க்கு இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு, பிஜேபி ஆதரவு அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேன்னா, எதிரிக்கு எதிரி என் நண்பன் அப்படின்ற மாதிரி அவங்க சேர்றாங்க. பட் அது கூட்டணியாக மாறுமா என்னன்றது தெரியல, அது பார்க்கணும். கூட்டணியாக மாறுதா இல்லையான்றதை பார்க்கணும். பட் அவங்களே பிரிஞ்சு இருக்கும்போது தேவையில்லாமல் முதல்வர் வந்து அதுக்குள்ளே வந்து போய் மெகா கூட்டணி சொல்லிட்டு ஒருவேளை அன்றைக்கி கூட்டணி ஆயிடுச்சா சொல்லுவாங்கன்னா, முதல்வரே அன்றைக்கே நீங்கள் சட்டமன்றத்தில் பேசினீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி மெகா கூட்டணின்னு பேசுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டாரோ. அதாவது கூட்டணி அமையலைன்னா ஓகே. பொதுவாக வந்து ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங் விக்கெட்டில் இருக்கிறார், அவருக்கு வந்து எதுவும் இல்லை. அவர் இன்னும் வந்து விஜய் எப்போ வந்தார், என்ன தாமதம் ஆச்சு, உள் விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை எதனா இன்றைக்கி அம்பலப்படுத்தியிருக்கணும். விஜயை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு சில விடயங்களை இன்றைக்கி முதல்வர் வெளியில் கொண்டு வந்திருந்தாருன்னா சட்டமன்றத்தில் அவரோட ஓங்கியிருக்கும். இன்னும் வெளியில் வந்துட்டு பத்திரிகையாளர் சட்டமன்றத்தை பதிவு இல்லாமல் வேறு சிலர் ஒரு சிலதெல்லாம் சொன்னாங்க.
எனக்கு வந்து ஒரு இது அரசியல் ஆக்கக்கூடாது, அரசியல் ஆக்கியிருந்தால் இது வேறு மாதிரி ஆயிருக்கும். அதாவதுங்க, முதலமைச்சர் மனசு வைத்திருந்தால் விஜய் இந்த நொடி ஜெயிலில் இருப்பார். நியாயப்படி அதுதான் பண்ணியிருக்கணும், சட்டப்படி அதுதான் பண்ணியிருக்கணும். ஆனால் விஜயை மன்னிச்சு விட்டார் பாருங்களா, அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய பிழை. இதற்கு அவர் வருத்தப்படுவார். நிர்வாக ரீதியாக செய்த அந்த பிழை அரசியல் ரீதியிலான. கண்டிப்பாக நிர்வாக கரெக்டாக சொன்னீங்க. நிர்வாக ரீதியாக, அதாவது சட்டம் தன் கடமையை செய்யணும். செய்யாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ஆமாம் ஆமாம் நீங்கள் அந்த டிலே பண்ணிங்க பாருங்கள், அது வந்து உங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக மாறும். ஏன்னா நம்ம அந்த சைடும் பார்க்குறோம் என்ன மாதிரி வகையான ஆட்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றது. அப்போ அந்த மாதிரி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் அதிகமான பிரச்சாரம் பண்ணும்போது அதனுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை என்பதை தாண்டி அந்த பிரச்சார யுக்தி என்பது வெற்றி பெற்று விட்டால், உதாரணத்துக்கு பாஜக என்ன சொல்லுது, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் சொல்லுது. ஆனால் நம் போன்றவர்கள் அரசியல்வாதிகளை தோல் உறுத்தி காட்டுற காரணத்தினால் நமக்கு தெரியுது பாஜக எவ்வளவு மோசமான ஒரு கட்சி, என்ன விதமான மக்கள் எதிர்ப்பு விஷயங்களை செய்கிறாங்க, மக்கள் வரி பணத்தை எப்படி மூட்டை பூச்சி போல் ரத்தம் உரிகிற மாதிரி உரிகிறாங்கன்றதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வேறு சில வெகுஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழகத்தை விட்டுருங்க, இந்திய திருநாட்டில் என்ன நினைக்கிறாங்க, பாஜக நல்ல கட்சி, நமக்கு நல்லது செஞ்சது, அவங்க பணத்தையே எடுத்துக்கிட்டு அவங்க வேணுன்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு மிச்சத்தை கிள்ளி கொடுக்குறாங்க. இது நல்ல அரசாங்கம்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு தாவேக்காவுமே ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க வரும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு வழிமுறை இல்லாமல் வராங்க. நாளைக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னு கண்டிப்பாக திமுக. இன்னொன்று, திமுக புனிதர்கள் கட்சி கிடையாது. திமுகலேயும் ஊழல்வாதிகள், திமுகலேயும் வந்து பாக்ஸிங் போடுறது, குத்து சண்டையில், அதாவது போய் சாப்பாடு கடையில் சண்டை போடுறது, ஒரு சில மலிவான மட்டமான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கணவர் கைதானது. ஆமாம், 200 கோடி ரூபா ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில் இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு, காவல்துறை, சட்ட ஒழுங்கு மேயர்களுக்கு எதிராக சொந்த கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அப்போ இப்படி இருக்கும்பொழுது திமுக வந்து அந்த பழைய அறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த திமுக இல்லை கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு பிரச்சனைனா அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய திமுக அல்ல. பேசுகிறவர்கள் சொல்வார்கள், ஸ்டாலின் தலைமையில் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது எல்லாருமே பலசாலியாக தான் தெரிவாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் அவங்களோட வீரியம் என்ன, வேகம் என்னன்றது தெரியும். அப்படி பார்க்கும்போது திமுக தாவேகாவை கையாள்வதில் பெரிய சிக்கல்கள் பண்ணிவிட்டார். சரியா? அதாவது முதலமைச்சர் போது அந்த ஒரு துணிவு, ஒரு தைரியம், அந்த நடவடிக்கை, அந்த கம்பீரம் வந்து அங்கே மிஸ்ஸிங். எல்லார் வாயிலும் இப்போ என்ன வருதுன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வருது. ஒரு சிலர் சொல்கிறாங்க விஜய் கட்சிக்கே வந்திருக்க மாட்டார், அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கம்பெனி இருப்பார். கரூர் தாண்டதுக்கு முன்னாடியே பிடிச்சி கிளை சிறையில் கிளை சிறை. கரெக்டாக சொன்னீங்க. அது மாதிரி இப்போது அதில் ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு இல்லை எல்லா தமிழர்களுக்கும் பிடிச்ச வாக்கியம் வந்து, எந்த ஒரு தலைவருமே தன்னோட தொண்டர்கள் இறக்கிறத நினைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கான ஆமாம் அது ஒரு வாக்கியம். மற்றபடி திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு என்ன சொல்ற அரசியல் ரீதியாக ஒரு நுட்பமான முடிவை எடுக்க தவறிவிட்டார்கள். இல்லை முதலமைச்சர் தான் இல்லை, அதிகாரிகளாச்சும் இதை சொல்லியிருக்கணும். இல்லை சார், இது மாதிரி ஒரு 41 பேர் உயிரிழப்புக்கு நம்ம இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம லூஸ் விட்டோன்னா, இது அவங்க வெளியில் வந்து பெயிலெலாம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு எதிர்த்தா தான் அவங்க திரும்புவாங்க அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வத்தை இது பண்ண. நீங்கள் எல்லாமே அதிகாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி தான் சொதப்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஐயா அப்பாவையோ இல்லை துரைமுருகனையோ நம்மளால் சிந்திக்க முடியல, கேட்க முடியல அப்படின்னும் கூட கூப்பிட்டு கேட்கும்போது ஒரு 4-5 வியூகங்கள் சொல்லுவாங்க. அப்போ அதில் எது சிறந்த வியூகம்? நீங்கள் முழுசாக அதிகாரியை நம்பி பண்ணீங்கன்னா அது இங்கே தான் இப்படி தான் போய் நிற்கும். ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு அதிகாரிகள் போய் போகிறதில்ல. அதாவது ஓட்டு பெட்டி எண்ணும் போது ஓட்டு குறைஞ்சிதுன்னா அந்த அதிகாரி அவங்களுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி பேசிட்டு பொக்கேவை எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் கேக்கு, ஆப்பிள், முந்திரி பருப்புலாம் வாங்கிட்டு அப்படியே போய் மாறி பார்ப்போம். இதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது. அதில் அன்னாரி வளத்தில் ஒரு சிறப்பு நடக்கும். என்னன்னா, தொண்டை வந்து இந்த மாதிரி அதிகாரி மாறி வராங்கல்ல, தனக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த அதிகாரி நம்ம அதிகாரி, எந்த அதிகாரி அந்த அதிகாரியை உள்ளே விட மாட்டாங்க. நிறைய வாட்டி அந்த சூப்பரான அந்த அபூர்வமான காட்சியை நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். அதுவும் காவல்துறை சார்ந்தவங்கள, எதுக்கு இப்போ வர நீ பூங்கொத்தெல்லாம் வேணாம், நீ அப்படியே போ. அது கலைஞர் காலகட்டத்தில் இது நடந்திருக்கு. அப்போ அதாவது திமுக தொண்டனுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது அதிகாரிகள் கிட்ட போன மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. பார்க்கணும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சார். இது எதை நோக்கி நகருகிறது? அவரவர்களுக்கு 1000 அபிலாஷைகள் இருக்கிறது, அரசியல் ரீதியிலான கணக்குகளோடு நகர்றாங்க. இது மேபி எலெக்ஷன் நெருங்கும் போது பீகார் முடிச்சுட்டு டெல்லி பாஜக முழு வீச்சில் தமிழ்நாட்டுக்கு வந்தால் காட்சிகள் மாறுதான்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.